வார்த்தைகளை நீ சொல்லிவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாக மாறிவிடுவான். ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். மேன்மையான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். Status of love of God in your life. தேவன் பேருள்ள அன்பு உங்கள் வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறது? கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் தான் சந்தோஷம். You will be blessed to so many other people around நீங்கள் you. உங்களுக்கு மாத்திரமல்ல अनेक ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நீ ஓடினால் பந்தய பொருளை கண்டிப்பாக நீ சுதந்திரிக்க முடியும். Glory to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். It is wonderful to meet you all this lovely morning. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். Let's quickly turn our attention towards the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை துரிதமாய் கடந்து போவோம். Isaiah chapter 49 verse 16. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Behold, I have engraved you in the palms of my hands. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். Dear children of God, what a wonderful message this morning. இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தையா இருக்கிறது. The word says, இந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, Behold, I have engraved you in palms of my hands. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. Dear children of God, தேவனுடைய ஜனமே, I would like to encourage you this morning. இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Do not be afraid. நீங்கள் பயப்படாதிருங்கள். Do not have fear. நீங்கள் பயப்படாதிருங்கள். Because the Lord God, ஏனென்றால் the Abba Father, ஆராதிக்கிற தேவன் He is watching you. உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is seeing you every minute and every second. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். You are apple of His eyes. நீங்கள் தேவனுடைய கண்ணில் ஒரு வெளியே போல இருக்கிறீர்கள். You are very, very important to Him. நீங்கள் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். In Bible, if we see in Exodus chapter 7, வேதாகமத்தில் யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது we see Abba Father, the Lord God heard the cries and tears of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணீரையும் பெருமூச்சின் சத்தத்தையும் தேவன் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். He answered every prayers of them. ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்டு பதில் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். Not just He heard the prayers, but He answered it. ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, அதற்கு பதில் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். He gave a wonderful big freedom. பெரிதான ஒரு விடுதலையை தேவன் அந்த இடத்துல கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். There was a bondage, but He broke it. அங்கே ஒரு கட்டு இருந்தது, அந்த கட்டு அங்கே அறுக்கப்பட்டது. The people of Israel were never slave again. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு பிற்பாடு அவர்கள் அடிமையாய் போகவில்லை. They were no more slaves. அங்கே அவர்கள் அடிமையாய் இருக்கவில்லை. They were not bonded to anything. அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் கட்டப்படவில்லை. Because their trust was on Lord. ஏன் என்று சொன்னார், அவர்களுடைய நம்பிக்கை தேவனாய் இருந்தார். Dear children of God, தேவ ஜனமே, if you will trust in Lord today, நீங்கள் இன்றைக்கு தேவன் பேர்ல நம்பிக்கையா இருப்பீர்களானால், if you will come to Him today இன்னைக்கு தேவனிடத்தில் வருவீர்களானால், with your fullest heart, நீங்கள் முழு இதயத்தோடு வருவீர்களானால், He will deliver you from all the bondages. உங்களையும் ஆண்டவர் அதே போல எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவார். You will no longer be slaves. நீங்கள் அடிமையா இருப்பதில்லை. He will change your life upside down. உங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவர் மாற்றி போடுவார். He will remove all the enemies from your life. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை தருவார். All the chronic disease shall vanish from your life. எல்லா விதமான வியாதிகள் உங்களை விட்டு நிச்சயமாய் கடந்து போகும். Because you are engraved in powerful mighty hands of Lord. ஏன் என்று சொன்னால், வல்லமுள்ள தேவனுடைய கரத்திலே நீங்கள் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். In Daniel we see, நாம் தானியேலின் புத்தகத்திலே பார்க்கும்போது, Daniel chapter 3 verse 19. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது.
சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. Amen. ஆமென். The king commanded 7 times more than the usual one. சாதாரணமா இருக்கிற சூளையை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாய் சூளையை சூடாக்க சொன்னார். These 3 men of God, இந்த 3 மனிதர்களும் these 3 men of God trusted in Lord. தேவன் பேரிலே நம்பிக்கையா இருந்தார்கள். They did not trust any human. அவர்கள் எந்த மனுஷனையும் நம்பவில்லை. They did not go to any officials for help. எந்த விதமான அதிகாரியும் அவர்கள் போய் சந்திக்கவில்லை. They did not think about anybody who can help them. அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று சொல்லி பார்க்கவில்லை. But they trusted only on the Lord. அவர்கள் தேவன் பேரிலே மாத்திரம் நம்பிக்கையாய் சார்ந்திருந்தார்கள். Now the king commands 7 times more. இப்போ ராஜா அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் 7 மடங்கு சூளை அதிகரிக்க வேண்டும். 7 times more. 7 மடங்கு அதிகமான உஷ்ணம். It is not the normal problems of the life. சாதாரணமான ஒரு பிரச்சனை இல்ல. It is 7 times more than the normal person. சாதாரணமான மனுஷர்களை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான பிரச்சனை. Even in our lives, நம்மளுடைய வாழ்க்கையிலும் there are so many times we think our problems are bigger than others. நம்மளுடைய பிரச்சனை மற்றவர்களை காட்டிலும் எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெரிதுன்னு சொல்லி நினைப்போம். Yes, it is. ஆமா, உண்மைதான். But then what God says, ஆனால் ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார்? what Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? in Daniel chapter 3 verse 25, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். Amen. ஆமென். The Bible says very clearly they saw 4 men walking loose. அந்த இடத்துல வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 4 பேர் அந்த அக்கினிக்குள்ளே விடுதலையோடு உலாவி கொண்டு வந்தார்கள். And there was none hurt. ஒருத்தர் கூட அதுல பாதிக்கப்படவில்லை. And the 4th one looked like Son of God. 4வது நபர் தேவபுத்திரருக்கு சமமாய் இருக்கிறார் என்பதை காண்கிறோம். Dear children of God, தேவஜனமே, do you understand? நீங்க புரிந்து கொள்ளுங்கள். The Lord God himself had come to the furnace of Babylon to protect his 3 men. தேவன் அவர் தாமே அந்த சூளையின் மத்தியிலே எரிகிற அக்கினியின் மத்தியிலே தேவ ஜனங்களோடு உலாவுவதற்கு வந்திருந்தார். Because these 3 men trusted only on Lord, ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனை மாத்திரம் விசுவாசித்து நம்பிக்கையோடு காணப்பட்டார்கள். he came to deliver his people right into the furnace. அந்த சூளைக்குள்ள வந்து அந்த ஜனத்தை விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக அவரே இறங்கி வந்தார் என்பதை பார்க்கிறோம். He honored the trust and faith of these 3 men. இந்த 3 நபர்களோட விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் அதை அறிந்திருந்தபடியினாலே அவரே இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். I would like to encourage each and every one of you who is listening to this message. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இதை சொல்லுகிறேன். Do not trust in these worldly people. இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களை நம்பாதீர்கள். They might be your relatives. அவர் உங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்கலாம். They might be your very close friends. உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம். They might be your parents. உங்களோட பெற்றோரா இருக்கலாம். They might be your husband. உங்க கணவரா இருக்கலாம். It might be your wife. ஒருவேளை உங்க மனைவியா இருக்கலாம். It might be your children. உங்க பிள்ளைகளா இருக்கலாம். But I tell you, this is last day. இது கடைசி காலமா இருக்கிறது. These are last days. இது கடைசி காலமாய் And காணப்படுகிறது. there's no pure love on earth. எந்த இடத்திலும் உண்மையான அன்பு எங்கே காணப்படவில்லை. The love is dying every day. எல்லா இடங்களிலும் அன்பு தணிந்து கொண்டு இருக்கிறது. Amen. Hallelujah. ஹல்லேலூயா. We see these 3 men trusted only on Lord. இந்த 3 மனிதர்கள் தேவனை பேர்ல மாத்திரம் நம்பிக்கையா இருந்தார்கள். I tell you, நான் இங்கே சொல்லுகிறேன், I can keep it as a challenge this morning. உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்ல முடியும். No worldly people can save you. எந்த உலக மனுஷனும் உங்களை காப்பாற்ற முடியாது. They cannot understand your need. உங்களுடைய தேவை என்ன என்பதை அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. They cannot feel your pain. உங்களுடைய வேதனை எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. They cannot give medicine for your disease. உங்களுடைய வியாதிக்கு அவங்களால மருந்து கொடுக்க முடியாது. They cannot help you come out of the bondage. உங்களுடைய கட்டிலிருந்து விடுதலை ஆவறதுக்கு அவங்க ஒரு நாள் உதவி செய்ய முடியாது. They cannot break the yoke. அவர்கள் உங்களுடைய நுகத்தை உடைக்க முடியாது. They cannot do anything. அவங்க உங்களுக்காக ஒண்ணும் செய்ய முடியாது. But I tell you, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், this lovely God, இந்த அன்புள்ள தேவன் he has
engraved you in palms of his hands. அவருடைய கையிலே உங்களை குத்துவேலையாய் வரைந்து வைத்திருக்கிறார். The Bible says வேதம் சொல்லுகிறது he has engraved in palms of his hands, which is in plural. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தன் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Which means in both his hands he has drawn you. அவர் ரெண்டு கையிலையும் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். He has engraved you so it cannot be erased. அவர் உங்களை கொத்து வேலையாய் வரைந்து வைத்திருக்கிறார், அதை அழிக்கவே முடியாது. He loves you so much. அவர் உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். He keeps seeing his palms. அவர் எப்பொழுதும் உள்ளம் கையில வச்சு பார்த்து கொண்டே இருக்கிறார். So nothing shall go wrong in your life. உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் தவறாய் போகாது. If you think, நீங்கள் ஒருவேளை நினைப்பீர்களானால், if you think நீங்கள் நினைத்தீர்களானால், there is 7 times higher than the issue the normal man has. மற்றவர்களை காட்டிலும் சாதாரணமா இருக்கிற ஒரு பிரச்சனையை காட்டிலும் எனக்கு 7 மடங்கு அதிக பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சீங்களா? God says, I am with you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am watching you. நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். I am watching you every second and every minute. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். Nothing shall go wrong in your life. உன்னுடைய வாழ்க்கையில எதுவும் தவறாய் போகாது. Nothing shall go bad in your life. உன்னுடைய வாழ்க்கையில எதுவும் கெடுதல் நடக்காது. He came to the furnace of Babylon, he'll come to you any place. பாபிலோனில் உள்ள அந்த சூளைக்குள்ள ஆண்டவர் வர முடியுமானால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை சந்திக்க அவரால முடியும். Because in Isaiah 43:2 he says so. என்று சொன்னால் ஏசாயா 43:2 இப்படியா சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Amen. Hallelujah. ஆமென். ஹல்லேலூயா. What a wonderful word of God. எவ்வளவு நல்ல வார்த்தைகள் நீங்கள் பாத்தீங்களா? He says nothing shall harm you. எந்த ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்தாது. You see, brothers and sisters, பாருங்க சகோதர சகோதரிகளே, in Babylon's furnace அங்க பாபிலோன்ல உள்ள அந்த சூளையில there was 2 important things that you need to note. 2 காரியங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. First thing, முதல் காரியம், these 3 men inside the furnace along with the God, they were free. 3 மனுஷர்கள் அந்த அக்னி சூளைக்குள்ளே போகும்போது 4வது ஒரு நபராய் பார்க்க முடிகிறது. அதுவும் இல்லாம அவர்கள் 3 பேரும் கட்டப்பட்டவர்களாய் அல்ல, விடுதலையாக்கப்பட்டவர்களாய் அங்கே காணப்பட்டார்கள். And the next important thing is, அதுல 2வது ஒரு காரியம், all 4 of them inside the furnace, 4 பேரும் அக்னிக்குள்ள இருந்தாங்க, and they were fine. அவர்கள் சுகமா இருந்தார்கள். They were free and they were fine. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், சுகமா இருந்தார்கள். Because they trusted on God. ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவன் பேர்ல நம்பிக்கையா இருந்தார்கள். Those 7 times high problems were there in the life. அவருடைய வாழ்க்கையில 7 மடங்கு அதிகமான பிரச்சனை இருந்தாலும், The fire of 7 times high, அந்த அக்கினி 7 மடங்கு அதிகமா இருந்தாலும், but ஆனால் there was a big freedom. அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாயிற்று. There was none hurt. அங்கே ஒருத்தரும் சேதப்படவில்லை. The order of the king did not hurt them. அந்த ராஜாவின் கட்டளை அவங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தவில்லை. The fire did not hurt them. அந்த அக்கினி அவங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தவில்லை. It did not make them sad. அவர்களை துக்கப்படுத்தவும் இல்லை. It did not make them depressed. அவர்களை சோர்வடையும் பண்ணவில்லை. They did not feel like end of the life. இது வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அவங்க நினைப்பதற்கு அங்கே ஏதுவான காரணம் ஒண்ணுமே இல்லை. There are so many situations in life. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் எப்படியா இருக்கிறது. We think this is the end of the rope. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை கடைசி. This is the end of the rope. இது என்னுடைய நூலோட கடைசி முடிவு. I don't have any hope anymore. எனக்கு வாழ்க்கையில எந்த விதமான நம்பிக்கை இல்லை. I cannot sail the sea. நான் இந்த படகுல நான் பயணிக்கவே முடியாது. Dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, open your eyes. உங்கள் கண்களை திறந்து பாருங்க. There is another person walking with you. உங்க பக்கத்துல இன்னொருத்தர் உங்க கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். The 4th person is Son of God. இந்த 4வது மனிதர் யார் என்று சொன்னால் தேவகுமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பா இருந்தவர். The Son of God will set you free. அந்த தேவ மனுஷன் உங்களை விடுதலையாக்குவார். The Son of God will keep you fine. அந்த தேவ மனுஷன் உங்களை ஆரோக்கியமாய் வைப்பார். We see another thing from Bible. இன்னொரு பகுதியை நம்ம வேதத்துல வாசிக்கலாம். 1 Samuel chapter 30. 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். King David and his men are returning from an warfare. அங்கே ஒரு சண்டை முடித்து அவர்கள் திரும்பி வருகிறார்கள். When they come to this place where they were temporarily staying, அவர்கள் தற்செயலா தங்கி இருந்த அந்த இடத்துக்கு கூடாரத்துக்கு வரும்போது, and they found அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள் the place was empty. அந்த இடம் முழுவதும் காலியாக இருக்கிறது. They left their children and their wives and their properties, everything there in the temporary place. அங்கே அவர்கள் தற்காலிகமாய் போட்டிருந்த அந்த கூடாரத்துல அங்கே மனைவி, பிள்ளைகள், அவர்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்து போனார்கள். These men are already tired coming back from the warfare. ஏற்கனவே அவர்கள் போராடி சோர்ந்து போன நிலைமையில அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். When they are back,
அவர்கள் திரும்பி வந்தபோதோ they see emptiness. இங்கே வரும்போது எல்லாம் வெறுமையாய் காணப்படுகிறது. Everything is burned. எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறது. Everything is taken away. எல்லாம் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. Everything is captured. எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. You understand King David's situation? தாவீதோட சூழ்நிலையை நீங்க கொஞ்சம் புரிந்து பாருங்க. Even in our life we sometimes feel that, right? நம்ம வாழ்க்கையில இதே போல தான் நம்ம சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம். We feel the same thing. நாமும் இதே உணர்ந்திருக்கலாம். We work so hard all day. நம்ம நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். We work and we labor and we come back home. நாம் பிரயாசப்பட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வரும்போது And we see emptiness in house. நம்ம வீட்ல எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை. Whatever we earn, நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் we put it in a pocket, நம்ம பையில போடும்போது but we don't save anything. அது நமக்கு ஒன்றுமே மீதமா இருக்கிறது இல்லை. We are all sad. நாம் துக்கத்தோடு காணப்படுகிறோம். It is not enough how much ever we earn. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது நமக்கு போத மாட்டேங்குது. We are in loss most of the time. அநேக நேரங்களிலே நாம் துக்கத்தோடு வேதனையோடு காணப்படுகிறோம். I have seen businessmen calling for prayer. சுய தொழில் செய்கிறவர்கள் அனைவர்களே நாங்க ஜெபத்துக்கு நாங்க கூப்பிடும்போது கேட்டிருக்கிறேன். They say, அவர்கள் சொல்லுவார்கள், I work so hard, நான் மிகுந்தியா கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறேன், but then I am in lots of loss. ஆனா எனக்கு எல்லாமே நஷ்டமா தான் போகுது. There's emptiness in life. வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படுகிறது. King David's life was so. தாவீதோட வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. He felt everything is gone. எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி நினைத்தான். And the people near him, அவன் கூட இருந்த ஜனங்களும், the same people who won the battle, who came back with him, அவன் கூட இருந்து சண்டை போட்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்த அதே ஜனங்கள், these men are saying, இப்போ அதே ஜனங்கள் சொல்றாங்க, let us stone David to death. இப்ப தாவீதை கல்லெறிஞ்சு கொன்றலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. How bad the situation is. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க. In this kind of situation, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில we see in 1 Samuel chapter 30 verse 6b part, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். hallelujah. ஹல்லேலூயா. The Bible says very clearly, but David encouraged himself in the Lord his God. தாவீது தனக்குள்ள என்ன செய்தான்? தேவனுக்குள்ளே அவன் திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி He பார்க்கிறோம். did not try to convince his men. அவன் தன்னுடைய ஜனத்தை அவங்க எப்படியாவது சமாளிச்சு விடலாம், பேசி சமாளிச்சிடலாம் சொல்லி நினைக்கல. He did not run behind anybody. யார் பின்னாடி அவன் ஓடவும் இல்ல. He was not scared. அவன் பயப்படவும் இல்ல. He was not crying. அவன் அழுது கொண்டு இருக்கவும் இல்ல. He was not depressed. அவன் சோர்ந்து போய் உட்காரவும் இல்ல. Though he has lost everything in his life, அவனுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் இழந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும், he also, remember, he lost his wives in it. அவனுக்கும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிருக்காங்க. But then this man of God, ஆனால் இந்த தேவ மனுஷன், he says, David encouraged himself in the Lord and God. தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டான். You know what happens? என்ன நடந்தது தெரியுமா? In 1 Samuel chapter 30 in verse 8 we read, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். This man of God does not ask anybody else. இந்த தேவ மனுஷன் வேற யாரிடத்திலயும் ஆலோசனை கேட்கவில்லை. He directly asked God for a decision. தேவனிடத்துல மாத்திரம் அவன் ஆலோசனை கேட்கிறான். He's asking God, shall I pursue after this troop? நான் இந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் ஆலோசனை கேட்கிறான். Will I be able to overtake this? நான் இதை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள முடியுமா? The Lord answers very clearly, ஆண்டவர் இதை தெளிவா சொல்லுகிறார். go, போ, you will re-emit everything. எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். You will recover everything. எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். He hears the Lord very clearly because he talks only to the Lord. அவன் தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் கேட்கிறான். ஏன் என்று சொன்னால் அவன் தேவனோடு மாத்திரம்தான் அதிகமாய் சம்பாஷித்துக் கொண்டிருந்தான். Dear children of God, தேவ ஜனமே, maybe today you are taking important decision of your life. இந்த நாள்ல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நாளா இருக்கலாம். Whom are you discussing with? நீங்க யார் கூட பேசிக்கொண்டு இருக்கீர்கள்? Do not discuss with these worldly people. இந்த உலகத்தார் கூட நீங்க பேச வேண்டாம். They might give you false suggestions. அவர்கள் உங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கலாம்.
David trusted only on God. தாவீது தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தான். His trust was only on Jesus. இயேசுவின் பேர்ல மாத்திரம் அவனோட நம்பிக்கை இருந்தது. Today I tell you, if you will trust in Jesus, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்க இயேசுவை நம்புவீர்களானால் this Lord will recover everything in your life that you lost. நீங்க எதெல்லாம் தொலைத்து போட்டீங்களோ அது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். You will regain multifold of your losses. நீங்கள் எத்தனை மடங்கு நீங்க தொலைத்தீர்களோ அத்தனை மடங்கு திரும்ப ஆண்டவர் கொடுக்க உங்களுக்கு முடியும். He will recover all the depressions of your life. உங்கள் வாழ்க்கையில உள்ள எல்லா சோர்வுகளையும் திரும்ப ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற முடியும். The emptiness will change. உங்களுடைய வெறுமையான காரியங்கள் நிறைவாய் மாற்ற முடியும். The space in your heart will be filled. இருதயத்துல காணப்படுகிற எல்லா வெறுமையும் மாறும். Do not forget, நீங்க பயப்படாதீங்க. you are engraved in his hands. நீங்கள் தேவனுடைய கரத்துல வரையப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். He is the potter. ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு குயவனுக்கு சமமா இருக்கிறார். Because he will build the right vessel out of you. அவர்தான் உங்களை சரியான பாத்திரமாய் உருவாக்க முடியும். Bible says in Jeremiah 18:4, எரேமியா 18:4 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். the worldly potter, உலகத்தில் உள்ள குயவன் he reuses the worst clay. அது மோசமாக்கப்பட்ட அந்த மண்ணை மறுபடியும் அவன் பயன்படுத்துகிறான். The heavenly Father is much more than this. பரலோக தேவன் அதை காட்டிலும் பெரியவர். Even you might be in a spoiled position today. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நாசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் Come to his hands. அவருடைய கரத்துக்குள்ள வாங்க. Analyze your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்க. I tell you, நான் இப்ப சொல்லுகிறேன், he will make a new vessel out of you. உங்களுக்குள்ள ஒரு புதிய பாத்திரத்தை உருவாக்க முடியும். Trust in him. அவருக்குள்ள நீங்க விசுவாசமா இருங்க. Believe in him. அவருக்குள்ள நம்பிக்கையா இருங்க. The hope is in him. அவருடைய மேல் நம்பிக்கையா இருங்க. God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I will raise you. நான் உன்னை உயர்த்துவேன். I will raise you. நான் உன்னை உயர்த்துவேன். He will definitely raise you. அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். Because he has engraved in his hands. ஏன் என்று சொன்னால் அவர் உள்ளங்கையில உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். Dear brothers and sisters, இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, today is the right day. இன்னைக்கு தான் சரியான நாள். This day will not come again. இது திரும்ப வராது உங்களுக்கு. This minutes will not come again. இந்த நிமிஷம் திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. Today submit your life. இன்னைக்கே நீங்க உங்க ஒப்பு கொடுங்க. He will change everything upside down in your life. உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் அவர் தலைகளாய் மாற்ற முடியும். Trust in him. அவர் பேர்ல நம்பிக்கையா இருங்க. Everything will change. எல்லாம் மாறும். Everything will change. எல்லாம் மாறும். There is nothing he cannot change. அவரால மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்ல. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Almighty Heavenly Master, பரலோக பிதாவே, we submit everybody who heard this message today. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். We bring each and everybody into your feet. ஒவ்வொருவரையும் உமது பாதப்படியில படைக்கிறோம். Lord, thank you so much for your words. ஆண்டவரே, உமது வார்த்தைக்காக மிக்க நன்றி. Lord, we understand and we believe that you have engraved us in your hands. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம், நீர் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீர். Today, Lord, touch each and everybody. இங்க வந்து பார்க்க ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. Lord, you touch them. நீர் தொடுவீராக. You deliver them. அவர்களை விடுதலையாக்கும். Lord, you are miracle worker, Lord. அவங்களுக்குள்ள நீர் ஒரு வல்லமையான கிரியை செய்கிற தேவன். Lord, if you will deliver them, nothing shall make them bond again. நீங்க விடுதலையாக்கினால் ஒருவரும் அவர்களை கட்ட முடியாது. I pray for the people who are affected by chronic disease for so many years together. அநேக வருடங்களாக வியாதி கூறுகளால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். Right now, God wants to touch you and heal you. இப்பொழுதே தேவன் உங்களை தொடுவாராக. All you need to do is நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், just submit yourself. உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணியுங்கள். Right away, submit yourself. இப்பொழுதே அர்ப்பணியுங்கள். I want to pray for people who are suffering with financial issues. பண தேவையோட கஷ்டத்தோட காணப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். The financial issues and problems that change from your family. எல்லா பண தேவைகள் பண பற்றாக்குறைகளை தேவன் இப்பொழுதே மாற்றுவாராக. Lord wants to touch your family. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை தொடுவாராக. Believe in him. இப்பொழுதே நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்க. Believe in him. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. He will rise you high. அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். You will see blessings that you would never think of in your life. இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து பார்க்காத அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். For the young people who are in depression, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக சோர்ந்து போன நிலைமையில இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். you think your life is gone, உங்கள் வாழ்க்கை முடிந்து போயிட்டுன்னு நினைக்கிறீர்களா? but God says there is a new beginning for you. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது. Right now submit. இப்பொழுதே நீ ஒப்புக்கொடு. Right now submit yourself. இப்பொழுதே நீ ஒப்புக்கொடு. உன்னை Your life will change. உன் வாழ்க்கை மாறும். There is a new beginning for you. உனக்கு ஒரு புதிய
புதிய வாழ்க்கை இருக்கிறது. There's a new hope for you. உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை இருக்கிறது. This new hope will lead you to various places. உன்னுடைய புதிய நம்பிக்கை அநேக புதிய இடங்களுக்கு உன்னை கொண்டு போகும். You will be raised. நீ உயர்த்தப்படுவாய். You will never be slave again. நீ மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போக மாட்டாய். There is no more bondages. உனக்கு எந்த விதமான கட்டுகள் இல்லை. When Jesus delivers you, இயேசு உங்களை விடுதலையாக்கினார். He delivers you completely. அவர் முற்றிலுமான ஒரு விடுதலையை தருகிறார். Lord, we deliver everybody in your name. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அவர்களை விடுதலை ஆக்குமீரா. May your mighty hand touch each and everybody. இப்பொழுதே உமது வல்லமையான கரம் அவர்களை தொடட்டும். Receive His blessing. இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the miracle. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Feel His touch. அவருடைய தொடுதலை நீங்கள் உணருங்கள். God delivers you. ஆண்டவர் இப்பொழுதே உங்களை விடுதலையாக்குறார். God delivers you now, right now. இப்பொழுதே உங்களை விடுதலையாக்குறார். Receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். Have full faith in Him. அவர் பேர்ல முழுமையான ஒரு நம்பிக்கை வையுங்கள். He shall honor the faith. அவர் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவன். He is never a failure, Lord. அவர் விடுகிற தேவன் அல்ல. He will never forsake you. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. He will never forget you. அவர் உங்களை மறவாத தேவன். Whatever situation you might be, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் all the sins are forgiven. எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. He delivers you completely. முற்றிலுமாய் உங்களை விடுதலையாக்குறார். There's a new life for you. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. This new hope will bless you. புதிய நம்பிக்கை உங்களுக்கு காணப்படுகிறது. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். OPGயின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் மற்றும் ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும் நடைபெறுகிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வாலிபர்களுக்கான ஆராதனை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, மாலை ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி ஹோப் ஏஜி சர்ச், நம்பர் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. எங்கள் தொலைபேசி எண்கள் 9841390048, 9551181198, 9962253219, 9841298009. வெப்சைட் www.chennaihopeag.org.